தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நடைபெற்றிருக்கிற வாக்கெடுப்பில் குதிரை பேரம் நடந்ததா இந்த பொருள் தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். எஸ் கார்த்தி, ஒரு மாற்று திமுக அதிமுக கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இந்த கேள்விக்கு அந்த பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட அனுமதியோட அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம்னு நினைக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூருக்கு அருகே வந்து அச்சம் தவிர்த்தான்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஆதி தமிழ்குடி மக்கள் வாழ்றாங்க. அவங்க வாழக்கூடிய பகுதியை வந்து பறைச்சேரி அப்படின்னு இப்போ வரைக்கும் அடையாளப்படுத்துறாங்க. அதனால அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக வாக்கு செலுத்தலை. பெரும்பகுதி வாக்கு செலுத்திட்டாங்கன்னு நம்ம கொண்டாடுற வேளையில் அந்த பகுதி மக்கள் வாக்கு செலுத்தலை. ஜனநாயகத்தில் வந்து பெரிய அவலம். தனி நபர் ஒருத்தரை வந்து சாதியை சொல்லிட்டா சாதிய வன்கொடுமை சட்டம் பாயுது. ஆனால் அவர் ஊரே வந்து சாதியை சொல்லி அரசே ஆவணப்படுத்துங்கிறது வெட்கக்கேடானது. அதை கடந்து என்னன்னா, இதே தமிழ்நாட்டில் வந்து இந்த சூத்திர பட்டம் போகிறதுக்காக அரசியல் சாசனத்தை எரிச்சோம், அதுக்காக போராடணும்னு சொல்கிற தமிழ்நாட்டில் ஒரு ஊரையே வந்து பறைச்சேரி என்று அழைப்பது வந்து வெட்கக்கேடானது. ஆளக்கூடிய திமுக அதிமுக சரி பண்ணலை, ஆண்ட திமுக அதிமுக சரி பண்ணலை. இந்த தாவேக அரசாவது சரி செய்து கொண்டு அந்த பறைச்சேரின்னு அடையாளப்படுத்துறதை வந்து அவங்க விரும்புகிற மாதிரி இந்த ஊர் பேர் அடையாளப்படுத்துங்கிறத வந்து இந்த வாத நிகழ்ச்சி வாயிலாக கோரிக்கையா வைக்கிறேன். இதுல இடும்பாவனம் கார்த்தினுடைய அந்த கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை. அந்த செய்தி நானும் பார்த்திருந்தேன். தமிழ்நாடு அரசு அது அந்த பேரை மாற்றுறதுக்கு முன் வந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சமூக நீதி நடவடிக்கையா இருக்கும். அரசுக்கு இந்த கோர்ட் அந்த கோரிக்கை முன்வைக்குது. எஸ் கார்த்தி, இதுல தாவேகாவுக்கான இந்த வெற்றி, இந்த வாக்குங்கிறது முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி அப்படிதான் பார்க்க முடியுது. இதுல வந்து சாதி, மதம், பணம், வேட்பாளர், கட்சி எதுவுமே வேலை செய்யல. முழுக்க முழுக்க திரை கவர்ச்சி இந்த தேர்தல் காலத்தில் பெரிய அளவில் ஆதிக்கம் செஞ்சு வெற்றியை கொடுத்துருக்கு. ஆனால் தாவேகாவோட அரசியலுங்கிறது மாற்று அரசியல் இல்லைங்கிறத அங்கே திடமாக நம்புறோம். இன்னும் சொல்ல போனால் திமுக அதிமுகவோட ஒரு நவீன வடிவம் தாவேகா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்கள்ட்ட வந்து குறைந்தபட்சமான ஒரு அரசியல் நேர்மையே கிடையாது. கரூர் மரணம் தொடங்கி எல்லாத்திலையும் வந்து கட்டுக்கதைகளையும் அவதூறுகளையும் புரட்டுகளையும் கட்டவிழ்த்து விட்டு அதன் மேலதான் அந்த கட்சியை வந்து பயணம் பண்ணிச்சு இப்போது வரைக்கும். இதுல அவங்க அரசியல் எதிரி அப்படின்னு திமுக வந்து அடையாளப்படுத்துறாங்க. திமுகவுக்கும் எங்களுக்கும் கோட்பாட்டு ரீதியா எந்த மாறுபாடும் இல்லை. ஆனா திமுக கோட்பாட்டை செயல்படுத்தாம அவங்க ஊழல் மயமா இருக்காங்க, அவங்க வாரிசு அரசியல் பண்றாங்க, குடும்ப ஆதிக்கம் பண்றாங்க அப்படின்னு தாவேகா சொல்லுது. இந்த வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கம், ஊழல் மயம் தான் பிரச்சனை அப்படின்னா காங்கிரஸோடு இன்னைக்கு தாவேகா கூட்டணி வச்சிருக்கு. இங்க வந்து கருணாநிதி ஐயா, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற வாரிசு அரசியல் 3 தலைமுறை அப்படின்னா அங்க மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தின்னு 5 தலைமுறை குடும்ப ஆதிக்கம். அதே போல ஒரு குடும்ப ஆதிக்கம் தான் அங்க ஊழல் மயம் தான். அந்த ஊழலுக்கு எதிராக அண்ணா கசரை 2011 போராட்டம் பண்ணப்ப அன்னைக்கு போய் ஆதரவு கொடுத்தது இதே விஜய் தான். அப்ப அங்கேயும் ஊழல் மயம் இருக்கு, குடும்ப ஆதிக்கம் இருக்கு, வாரிசு அரசியல் இருக்கு. எந்த அடிப்படையில் காங்கிரஸோடு தாவேகா போச்சு? மாநிலத்தில் குடும்ப அரசியல் தான் ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி மாநிலத்தில் குடும்ப அரசியல் தான் ஏத்துக்க மாட்டாங்க? வினோதமான விளக்கமா இருக்கு. அதே போல வந்து கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு வகைப்படுத்தினார். கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னாரு. ஆனா அங்கேருந்து விசிகாவை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களை சேர்த்துக்கிட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா அதிமுக வந்து சின்ன அரசியல் சமரசம் தானே கார்த்தி. பாஜக கூட்டணி கட்சிகளை பிரெஃபர் பண்ணுகிற போது தமிழ்நாட்டில் பாஜக வேண்டாம். அடுத்த கேள்வி தானே, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னாரு. வேலுமணி மேல ஊழல் வழக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதே போல வந்து சி வி சட்டம் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிற காரணத்திற்காக அவர் குற்றவாளிங்கிற ஆனா உண்மை என்னன்னா பண்ண முடியாது. வேலுமணியோட நீங்க நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு, அதாவது குற்றவாளி ஏன் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு லாஜிக். நீதிமன்றம் விடுவிக்கிறதாலே வந்து ஒருத்தங்க அப்படி கட்டவங்களும் ஆயிட மாட்டாங்க. நீங்க இடும்பாவனம் கார்த்திக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும், சூர்யாரனுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும், நான் சொல்றேன் நம்பிசாருக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும், ஒரு ஸ்கேல் இருக்கும். அது கூட போலாம். அந்த சரி தப்ப நீதிமன்றம் வைக்கிறாங்க. இல்ல விஜயோட அளவுகளே எடுத்துக்கிறேன். விஜய் ஊழல் சக்தி அப்படின்னு ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுக வர்ணிச்சாரு. அப்ப அதிமுக 25 பேர் வந்து பிரிஞ்சு தாவேக்காக வர்றாங்கன்னா இப்ப எப்படி அந்த ஊழல் வராங்க? இப்ப அப்படியே வச்சுக்கோமே, அவங்களே வர்றாங்க. சி வி சண்முகம், வேலுமணி, அந்த பக்கம் விஜயபாஸ்கர் எல்லாம் வர்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் இல்லாம, அரசியல் லாபத்தை கணக்கு இல்லாம தாவேகாவுக்கு ஆதரவு தருவாங்களா? அரசியல் லாபம் இருக்கு. தமிழ்நாடு ஜனாதிபதி ஆட்சிக்கு வராம பாத்துக்கிறதுங்கிற ஒரு தமிழ்நாடு நலன் கருதி இந்த 25 எம்எல்ஏக்களும் ஆதரிக்கிறாங்க. அதான் அதெல்லாம் கேலி கூத்து. அதை நம்பணும்னா கேலி கூத்து. நீங்க நம்ப மாட்டீங்க. அதை ஒருபோது எனக்கு புரியல. ஒரே கூட்டணியில் திமுக கூட்டணியில் பயணித்து திமுகவினுடைய ஓட்டுகளை வாங்கிவிட்டு விசிகாவும் இடதுசாரிகளும் சொல்ற இந்த காரணம் உங்களுக்கு போதும் இல்ல?
நாங்க வந்து ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக தாவேகாவை ஆதரிக்கிறோம்னு சொல்ற டோனை இடுமான காத்து ஏத்துக்கிறாரு. இதே காரணத்தை வேலுமணியோ இவங்க சொன்னாங்க நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனை திமுகவோடயும் அதிமுகவோடயும் இருக்கு, தாவேகாவோட இல்ல. நான் எல்லாத்தையும் சொல்றேன், எல்லா சந்தர்ப்பமும் சொல்றேன். அண்ணா திரும்ப வந்து RSS குழந்தை அப்படின்னாரு. அவர் இப்பதான் சொல்றாரு RSS குழந்தை எப்படி அதிகாரத்தில் அமர்த்துவீங்க? அது சந்தர்ப்பம். RSS அமர்த்துவதற்கு பதிலாக RSS குழந்தை அமர்த்திக்கலாங்கிறாரு. அது என்ன தர்க்கம் எனக்கு புரியல. அதே போல இந்த பக்கம் வந்து இப்ப வேலுமணி, இந்த பக்கம் விஜயபாஸ்கர், CV சண்முகம் அவங்க எல்லாம் வர்றாங்கன்னா இந்த 26 தேர்தலில் மக்கள் யாரை முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்று நினைத்து பெருவாரியாக வாக்களித்திருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. இல்ல யாருன்னா இது இல்ல, நீங்க சொல்லுங்க, தனிக்கட்சி பெரும்பான்மை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 கூட்டணி தனியா நின்று ஒருத்தர் 34% வாங்கியிருக்காரு. அப்ப அவர் முதலமைச்சராக மக்கள் விரும்பி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தானே தமிழ்நாடு அரசியலோட தேர்தலோட 51 வாக்குகளை பெற்றவர் வெற்றி, 49 வாக்குகளை பெற்றவர் தோல்வி, 49 வாக்குகளை பெற்றவருக்கு எந்த பிடித்தமும் இல்ல. இது ஜனநாயக முறை. இங்க தனி கட்சி பெரும்பான்மை பெற்றுட்டாரு. இந்த ஜனநாயக முறையை ஏத்துக்கிட்டு தான் நீங்க 5 வருஷமா எலெக்ஷன் நிக்கிறீங்க. வேற வழி இல்ல. இந்த எலெக்ஷனுக்குள்ள பதில் சொல்லுங்க. குறைந்தபட்சமான வாய்ப்பு அதுதான் இருக்கு. இதுல வந்து இல்ல கார்த்தி, நீங்க ரியாலிட்டிக்கு வாங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் விஜய முதலமைச்சரா பார்க்கணும்ங்கிறதுக்காக ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்ல ஒரு பகுதி, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பகுதி, எல்லா மக்களும் வாக்கு செலுத்தல. ஆதரவு வாக்கு 234ல 106 தான் பெரிய நம்பர். எனக்கு அதுல ஒத்துக்கணும், அதுல ஒரு சட்ட வாய்ப்புகளை மறுக்கல. இதுல வந்து நீங்க 47 118 ஆக்குறது கஷ்டம், 60 118 ஆக்குறது கஷ்டம், 106 118 ஆக்குறது ஈஸி. நான் என்ன சொல்றேன், மிக அருகில் இருக்கிற ஒரு கட்சி தனக்கான குறைந்த சமரசங்களை செய்து கொண்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க. நீங்க அதை ஏற்கவே மாட்டேங்கிறீங்களே. முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்க கார்த்தி. வாழ்த்து நீங்க வாயில இருந்து வரீங்க. வாழ்த்து சொல்லிட்டேன். அதே போல வாக்கு செலுத்திய மக்கள் வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல என்னென்ன பாடுபட போறாங்கிறதையும் நினைச்சு வந்து கவலைப்படுறோம். ஏன் கவலைப்படுறீங்க? நாம இருக்கோம்ல, எதிர்கட்சி நீங்க இருக்கீங்கல்ல, போராடுவோம், மக்கள்கிட்ட சொல்லுவோம், மக்களை களத்து நிற்போம். ஆனா மக்கள் கஷ்டப்பட போறாங்களே. ஏன்னா எந்தவித பொறுப்புணர்ச்சியும் இல்லாத, ஒரு குறைந்தபட்ச அரசியல் நேர்மை இல்லாத வர்றப்ப வந்து இவ்வளவு சந்தர்ப்பம், இவ்வளவு துரோகம்னா இந்த ஆட்சி எப்படி அப்படி கட்ட ஆட்சியா இருக்கும்? ஒரு 4 நாள் டைம் கொடுங்க. 6 மாசமே எடுத்துக்கிட்டோம். இந்த ஆட்சியோட திசைவழி போக்கு எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்க. அப்ப அதிமுகவையும் சேர்த்துக்கிட்டு திமுக சேர்த்துக்கிட்டு இந்த ஆட்சிங்கிறது முழுக்க திமுக அதிமுக கொடுத்த ஆட்சியை விட மோசமான ஆட்சியாக மாறி போகுங்கிற அந்த கவலையும் எச்சரிக்கை உணர்வு இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சி இந்த களத்துல வந்து போராட்ட காலத்துல வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு மக்களோட நிற்போம், மக்களுக்காக உழைப்போம், மக்களுக்காக பாடுபடுவோம். அதனால இந்த தேர்தல் காலத்துல வந்த முடிவை வந்து நாங்க அது கசப்பா இருந்தாலும் ஏற்கிறோம்.